நினைத்து கொண்டிருந்த ஆண்டவர்களுடைய தாயார் அவர்களே, இங்கே பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய உழைக்கும் பணியாளர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, மிகச் சிறப்பாக நடனமாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த அந்த நடன கலைஞர்களே, அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களே, அதே போல HCC-யினுடைய சிறப்பான வழிகாட்டுதலையும் அவர்களுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளையும் நம்முன்னே நிகழ்த்தி காட்டி கல்லூரி எந்த அளவிலே ஒழுக்கத்திலே சிறந்து விளங்குகிறது என்பதை நமக்கு நிரூபித்து காட்டிய HCC சகோதரிகளே, அவர்களை பயிற்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் 78வது ஆண்டு இந்திய தேச சுதந்திர விழாவின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன். மாணவ செல்வங்களே, நான் இங்கே நீண்ட பிரசங்கம் செய்ய தேவையில்லை. திறந்த வரிகளிலே தமிழிலே கவிதை மலை புனித சகோதரர் மாணவ செல்வமும் சரி, மற்றும் ஒரு ஆங்கிலத்திலே பேசியவர்களும் சரி, 2 பேருமே நம்ம இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்தை சுதந்திர வரலாறை ஒரு யானை அளவு உள்ளதை கடித அளவிலே சுருக்கி உங்கள் முன் வைத்துவிட்டு போயிட்டார்கள். ஆகவே இது 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் ஏராளமானவர்கள், யுத்தம் செஞ்சவர்கள் ஏராளமானவர்கள் என்று கூறினார்கள். ஆனால் நமது கண்களுக்கே தெரியாமல் மறைந்து போனவர்கள் பல நூற்றுக்கணக்கான தியாகிகள் நமக்கு அறியப்படாமலே இருக்கிறார்கள். அவர்கள் அந்தமான் தீவுகளிலேயோ வேறு இடங்களிலேயோ தீவுகளிலேயோ சிறைவாசங்களிலே செத்து மடிந்து போனவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாம் கண்டித்து தெரிந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த தேச தியாகிகளை மட்டுமல்லாமல் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் மறைவாக இருந்து இந்த நாட்டுக்காக நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கொண்டவர்களை நாம் சற்று நினைத்து ஒரு சில பேரை மட்டும் சொல்லி உதாரணமாக சொல்கிறேன். நான் தியாகி காமா என்கிற சகோதரி இந்தியாவிலே காங்கிரஸ் அதை போட்டு தோண்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியை வெடிக்க செய்ய போகிறது என்ற ஒரு நிலை கருதி அவர்கள் தான் முதலில் இப்போது பறக்கின்ற இந்த தேசிய கொள்கையினுடைய வர்த்தத்தையும் வடிவமைப்பையும் செய்தார்கள். அவர்கள் இந்தியாவிலே செய்து அதை ஏற்க முடியவில்லை. ஜெர்மனியிலே அவர்கள் அந்த கொடியை ஏற்றி அந்த பெண்ணில் வைத்த காரணத்தினாலே கடைசி வரையில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்தியாவிற்கு நுழைய முடியவில்லை. சரோஜினி நாயுடு அம்மையாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்களிலே மிகச்சிறந்த மகாகவி பாரதியார், சிவசுப்பிரமணியன் மற்றும் சிதம்பரம் பிள்ளை போன்றவர்களை விட அதிகமான பாடங்களால் தனது பேச்சாற்றலாலும் பல சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக தாழ்நிலையில் கிடந்தவர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்த சரோஜினி நாயுடு அம்மையாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் மறந்திருக்கின்றோம். அடுத்து ருக்குமணி லட்சுமி அம்மையாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்பதே தெரியாது. வரலாற்றிலே பதிவு செய்யப்படாதவர்கள். வீணை கலைஞரான இவர் தன் வீணை இசையின் மூலமாகவே சுதந்திர போராட்டத்திற்கு வலியுறுத்தியவர். வீணை இசை கச்சேரி செய்து அதனுடைய அந்த வருவாயை கொண்டு போராளிகள் அனைவருக்கும் போஷித்தவர் அவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய வரலாற்றிலே இங்கு பதிவு செய்யப்படவில்லை. நம் கண்ணில் தெரியாமல் மறைந்து இருக்கிறார்கள். அவரு உஷா மேத்தா என்பவர் 5 வயதிலேயே மகாத்மா காந்தியினுடைய பேச்சை கேட்டு 5 வயதிலேயே தன்னை இந்த போராளி குழுக்களோடு இணைத்துக் கொண்டு உறுப்பினராக்கப்பட்டவர். அவர் 8வது வயதிலே சைமன் கமிஷன் என்று ஒரு இந்தியாவுக்கு வரும்போது சைமன் கோபாக் என்று கூச்சலிட்ட நமது பாரத நாட்டு மக்களிடையே இருந்து சைமன் கோபாக் என்று கூறும்போது அவருக்கு வயது 8. அத்தனை பேரையும் அரசு செய்த ஆங்கிலேயர்களால் அந்த பெண்மணியை அரசு செய்ய முடியவில்லை. இன்று நமக்கு அந்த பெண்மணி யாருக்காவது நேரம் வருகிறார்களா? இல்லை. சரித்திரத்தை மறைக்கப்பட்டவர்கள். கடலூர் அக்கிலை அம்மாள் என்பவர்கள்
தன்னுடைய பெரிய பணத்தாக பெற்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பெற்று செலவழித்தது மட்டுமில்லாமல் தான் வாழ்ந்த சொந்த வீட்டையும் விட்டு இந்த போராளிகளுக்காக செலவழித்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் நமக்கு நினைவு இல்லை. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் இது சாதாரணமாக பெற்ற சுதந்திரம் இல்லை. இது பல உயிர் தியாகங்களை செய்து பெற்ற சுதந்திரம். ஆனாலும் நம் கண்ணுக்கு தெரியாத பல தியாகம் செய்தவர்கள் இன்றும் நம்முடைய கண்முன்னாலே கொண்டு வரப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து நாம் எப்பொழுதும் அவர்களுக்காக நாம் இந்த சுதந்திர தினத்தில் போராளிகளை வந்து நினைவுபடுத்தினார்கள். உதாரணத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை இருக்கிறதா? போன்றவர்கள் பெயராலே சில திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களின் மூலமாக அவர்களுடைய பெயரை பரப்பினார்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வந்தது, எனது அன்பு செல்வர்களே, இவர்களை எல்லாம் இவர்கள் தியாகம் செய்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்து விட்டார்கள். நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? நீங்கள் யாரை பின்பற்றி வாழப் போகிறீர்கள்? நீங்கள் நமது நாட்டிலேயே பல உதாரணங்கள் இருக்கின்றன. புதியராகிவிட்ட அன்னை தெரசாலை போல வாழப் போகிறீர்களா? அல்லது இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மேயரை போல வாழப் போகிறீர்களா? அல்லது அன்னை இந்திரா காந்தி போல வாழப் போகிறீர்களா? அல்லது கல்பனா சாவ்லா போல வாழப் போகிறீர்களா? அல்லது இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் போல வாழப் போகிறீர்களா? தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆனால் நான் மூன்று விஷயங்களை உங்களுக்காக சொல்லி, உங்களின் வயதில் மூத்தவர், உங்கள் தாத்தா வயதிலே இந்த மேடை கொண்டாலே உங்களுக்குள் நிற்பவர் நான். எனது பேத்தியும் இந்த கூட்டத்திலே உண்டு. ஆகவே நான் அந்த உரிமையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, நீங்கள் நான் பிஏ படித்து முடித்துவிட்டேன், எம்எஸ்சி முடித்துவிட்டேன், ஐஏஎஸ் முடித்துவிட்டேன், ஐபிஎஸ் முடித்துவிட்டேன், ஐஆர்எஸ் முடித்துவிட்டேன், ஐஎஃப்எஸ் முடித்துவிட்டேன் என்று கல்வியை முடித்து விட்டதாக ஒருபோதும் மனதில் எண்ணாதீர்கள். தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள். அது எதையாவது படியுங்கள். நீங்கள் இருக்கும் பகுதியில் உள்ள லைப்ரரியில் உங்களை உறுப்பினராக்கிக் கொண்டு எவ்வளவு உங்களால் புத்தகங்கள் படிக்க முடியுமோ அவ்வளவு படியுங்கள். அது உங்களுக்கு தெரியாது உங்களுடைய வளர்ச்சி, ஊரார் பார்ப்பவர்களுக்கு தெரியும் உங்களது அறிவு வளர்ச்சி. இரண்டாவதாக, நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு தொலைநோக்கில் செல்ல வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் செல்லுகின்ற இலக்கை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, நான் படித்து முடித்தவுடன் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போவேன் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். அதன்படி நீங்கள் செல்லுகிறீர்கள். 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போய்விட்டீர்கள். அப்பாடா, நான் நினைச்ச 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எனக்கு கிடைச்சிட்டு அப்படி என்று நீங்கள் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. ஏனெனில் இலக்குகள் நீண்டு கொண்டே போக வேண்டும், மறந்து கொண்டே போக வேண்டும். அதன் பலன்கள் ஆழமாக இருக்க வேண்டும். 1 லட்சம் என்று நினைத்தது 1 கோடி என்று நினைத்து பாருங்கள், நீங்கள் முன்னேறுவீர்கள். அடுத்து 10 கோடி என்று நினைத்து பாருங்கள், நீங்கள் முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பெரிய கனவு காணுங்கள். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்றால் 10 கோடி சம்பாதிப்பேன் என்று நீங்கள் பெரிய கனவு காணுங்கள். நீங்கள் பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு உங்களால் முடியும் என்று கூறி, இந்த ரோல் மாடலாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் உதாரணமாக பல வகையை சொன்னேன். முதலில் நீங்கள் நல்ல அறிவாளியாக, நல்ல கல்வி கற்றவராக, நீங்கள் கடின உழைப்பாளியாக, உண்மையும் நேர்மையும் உங்களிடம் இருந்தால், உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை முதலில் உங்களுக்கு மதிக்க தெரிந்திருந்தால், உங்கள் பெற்றோரையும் பெரியோரையும் நீங்கள் மதித்து போற்றி நீங்கள் வாழ்ந்தால், உங்கள் சுத்தத்தையும் சூழ இருப்பவர்களையும் நீங்கள் மதித்து வாழ்ந்தால், நீங்கள் பெரிய ரோல் மாடலாக இவர்களுக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நீங்கள் ரோல் மாடலாக மாற முடியும் என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு கூறி, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு பெண்களால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. பெண்கள் இலக்கு வைத்தால் அதை நிர்ணயித்து போய் அவர்கள் வெற்றி அடைவதற்கு அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த தடைகளை நொறுக்கி தருவதற்கு உங்களால் முடியும், உங்களால் முடியும்,
உங்களால் முடியும். ஆகவே எனது அன்பு செல்வங்களே, நீங்கள் உங்களுடைய தடைகளை நொறுக்கி எல்லா இடங்களிலும் உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி நீங்கள் வாழ்வதற்கு இந்த அருமையான கல்லூரி உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவுகின்ற கல்லூரி. இது கல்வி மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு பெரும் கனவுகளை உருவாக்கக்கூடிய நல்லெண்ணங்களை இந்த கல்லூரியில் படித்தோம் என்று அடுத்த இடத்திலே சொன்னாலே ஒரு நன்மதிப்பையும் தருகின்ற அளவிலே அப்படிப்பட்ட கல்லூரியிலே இடம் கிடைத்து நீங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் 50 வருடத்திற்கு முன்னால் 8ஆம் வகுப்புக்கு மேல் எந்த பெண் பிள்ளையையும் பெற்றோர்கள் அனுப்ப மாட்டார்கள் காலேஜுக்கு. ஏன் படிப்பையே நிறுத்த விட மாட்டார்கள், பள்ளி படிப்பையே முடிக்க விட மாட்டார்கள். 50 வருடத்திற்கு முன்னால் வரையும் 12ஆம் வகுப்புக்கு மேல் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்ட பெற்றோர் தான் இருக்கின்றார்கள். இன்று உங்களது பெற்றோர்கள் எல்லோரும் பெரிய மனது கொண்டவர்களாகவும் உங்கள் மீது சிறந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இந்த கல்லூரியின் மீது மிகுந்த அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் பெற்றோர்கள் இந்த கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அவர்களது நம்பிக்கைக்கு குறைவு ஏற்படாமல் இங்கே உங்களுக்காக உங்களை ஏற்று விடுவதற்கு ஏனியாக இருந்து தங்கள் வாழ்நாளை துறவரத்திலே கழித்து நீங்கள் IAS ஆகலாம். அவர்கள் இந்த கல்லூரியிலே ஒரு ஓரத்திலே ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அருட்சகோதரிகள் தியாகம் செய்து இந்த உங்களது வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக தங்களை கரைத்துக் கொண்டிருக்கும் இந்த சகோதரிகளின் இந்த கல்வியை பெற்று அவர்களுடைய பண்பாடுகளை பெற்று அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற நல்ல கல்லூரியினுடைய மாணவ செல்வங்களாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உங்களுக்கு கூறி, பெண்கள் பறக்க நினைத்தால் வாழவே இல்லை. நீங்கள் உங்கள் சிறகை விரியுங்கள். நீங்கள் தொட முடியாத எல்லை என்பது ஒருபோதும் உலகத்தில் இல்லை என்பதை நினைத்து நீங்கள் பெருமிதம் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள், உங்கள் கல்லூரியை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள், உங்கள் பள்ளியை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள். நான் உங்கள் அனைவரையும் இன்று நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் நினைத்து மிகவும் பெருமிதத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.